தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 132வது சங்கீதம் வசனம் 14. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தர் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் தங்குகிற தேவனாய், ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் நீங்க இறங்கி வந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வீடானது நீங்க தங்கி இருக்கிற வாசஸ்தலமாய் இருக்கட்டும், நீங்க விரும்பி இருக்கிற வாசஸ்தலமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய வீடுகளிலே உலாவுங்க ஆண்டவரே. எங்களுடைய வீடுகளிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அகன்று போகட்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்கள், ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை ஆண்டவரே, இவைகள் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களிலே பெருகி இருக்கட்டும் ஆண்டவரே. ஆவியின் கனிகள் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே பெருகி காணப்படட்டும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நீங்க தங்குகிறதற்கு ஏற்ற விதமா எங்களுடைய வீடும் எங்களுடைய இருதயமும் காணப்பட கர்த்தாவே இந்த நாள்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, நீங்க உலாவுங்க ஆண்டவரே, நீங்க விரும்புங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்துல வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளையும் கர்த்தர் வாசம் பண்ணுங்க. ஒவ்வொருவருடைய கூடாரங்களுக்குள்ளேயும் நீங்க வாசம் பண்ணுங்க. அப்பொழுது ஆண்டவரே நீங்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆகாரத்தை நீங்க ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே. ஏழைகளை அப்பத்தினாலே நீங்க திருப்தியாக்குவீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரை, குறைவுகள் இல்லாதபடிக்கு நிறைவுகளை தந்து ஆசீர்வதிப்பீங்க. கஷ்டங்களை நீக்கி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவீங்க. ஆண்டவரை பிரச்சனைகளின் போராட்டங்களை அகற்றி போட்டு சமாதானத்தை தருவீங்க ஆண்டவரே. கர்த்தர் எங்களிடத்திலையும் ஆண்டவரே எங்களுடைய வீடுகளிலும் கர்த்தர் உள்ளாகும்படியாய் எங்களை இந்த கால வேளையில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தங்குங்க வாசஸ்தலம், உம்முடைய வாசஸ்தலம் எங்களுடைய வீடுகளுக்குள்ளே காணப்படட்டும் ஆண்டவரே. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.